எப்படி யூஸ் பண்ணலாம் கடவாதிக்கு தூக்கி எதிர உன் பேப்பர் நடிச்சுட்டு இன்னும் ஓசிங்கிற வருது இல்ல அப்படின்னு பயந்து போய் ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே சரியான ஒரு சன்னியாசம் இருக்காரு சரியான ஆடிப்பா இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தானே நெருப்பு குதிக்க போறார். நிப்பாட்டு, நீ உடம்பு சொந்தம் அல்ல, உன் உடம்பில் வந்த அனைத்து பொருள்களும் இந்த தசை தொலி தாடி மூக்கு கண்ணு சட்டை எல்லாம் அரபு ஆனாசி இந்த உலகத்தின் பூதங்களை சார்ந்தது. இந்த பூதங்களுடைய அடிப்படை மூலம் எதுடைய மூலம் ஐயுலா அதன் மூலம் ஹக்காக தெரியாமல் போடாத சொல்லுங்க. அப்ப கேட்டாங்க என்ன தாண்டி தப்பு என்ன தாண்டியா தப்பு பெரியவங்களே இவங்களுக்கு ஜாலி வச்சு அழகா இருக்கிறீங்க விளையாட்டு மேக்கப் பண்ண அப்படி இருக்கும்ல தெரியும் தெரியாது காட்டதான் தெரியும். மாறுவேடம் போட்டவன் மாறுவேடத்தை கலைக்காத வரை கண்டுபிடிக்க முடியாது கண்ணாமூச்சாங்க. அதுவும் எனக்கு திறக்கவே இல்லை தெரியல. பெரியவங்களை சொல்லுங்க என்னதான் செய்யணும் நான் செஞ்ச தப்பு தான் என்ன உனக்கு ஒரே ஒரு சொந்தம் தான் இருக்கு அது என்ன தெரியுமா நான் அகங்காரம் இருக்கு அதை போட்டு அதை போடாம தூக்கி அல்லா ப்ராப்பர்ட்டிஸ் அல்லாவுடைய தூக்கி எதிரே வா காலத் வமா தம்பி தம்பி முஜீபத்தம் நான் கேட்டேன் அரசன் கேட்கிறான் நம்பி என் பாவம் என்ன என்று கேட்டேன் முஜீபத்தன் அவள் ஆன்சராக சொல்கிறாள் நம்பன் நீ தனியாக புஸ்தகங்களாக கொல்லப்பட்டவா இருக்கவர் அதுதான் மிகப்பெரிய குற்றம் அல்லாத அடைய பிடிக்காது ஷிர்க் பிடிக்காது அதை யாரும் தம்பி நினைக்காம உட்கார்ந்து காலகட்டத்தில் மக்களுக்கு தெரியல தப்பு திருடு தப்பு தப்பே தப்பு தான் திருப்பி இருக்கிறாங்க யார் ஏன் சொன்ன ஆனாலும் அதான் சொல்லி நிர்மலமா மிகப்பெரிய ஒரு வேலை செய்ய நீ திருட்டுப்ப என்ன திருட பாக்க அதான் சொன்னா எடுத்து போலையா ஒத்துக்க யாருக்கு கேட்டு நீ ஒத்துக்க இந்த அல்லாஹ் அதை சொல்வதாக விளங்கி அந்த அம்மா சொல்லுது நீ உன்னுடைய நப்சை மிகப்பெரிய கெட்ட உண்டு அதை தூக்கி எறி நப்சை தூக்கி எறிய முடியாது எப்படி எறிவீங்க என்ன அங்க பொட்டலமா இல்ல போண்டாவா வாழைப்பழம் துளையை தூக்கிறதற்கு நப்சுடைய ஹக்கீகத் என்ன எஜமான் சொன்னார்கள் நப்சு தான் மலை பாம்பு அது சமயத்தில் ஒடுங்கி கிடக்கும் வின்டர் சீசன்ல பாருங்க இங்க அந்த -10 -20 அந்த மலைப்பாம்பு தூங்கிவிடும். ஆனால் அது இறந்து போன்ற மக்கள் ஏவுகள் கிடப்பான் மேல ஐஸ்லாம் மூடி இருக்கும். செத்து போச்சு மலைப்பாம்பு செத்து போச்சு மலைப்பாம்பு செத்து போச்சு ஓடுறவங்க முடியாத ஏன் குதிக்கிறவங்க இருக்கான் அது மேல அடுப்பு மூட்டமா இருக்கான் அந்த மாதிரி இருக்கான். ஆனால் சம்மர் வந்து அந்த ஐஸ் கரைந்து போன பிறகு அது பாம்பு உசட்டு விடும் அப்படி நப்சு மாறாது. அந்த நப்சை மாற்றுவதற்கு அந்த நப்சை முப்பத்தல் பகத்தாக மாற்றாத வரை இதில் போடுது. இது நேர ஆப்போசிட். இது வந்து ஹை இன்டென்சிட்டி கஷ்டம். நப்சு முப்பத்தல் பகத்தாக அது நீ ஹக்காக திரும்பாத வரை இஸ்திரதான் செய்யாத வரை அந்த பாம்பை அடிக்க முடியாது. எனவே அந்த அம்மா கதை செக்ஷன் பிடிச்சி எப்படிங்க முஜீபத்தன் நாசம் மாற்றத்துக்கு செக்ஷன் கொடுக்கல அந்த கதையை வரல கதையை கண்டு நாளை கண்டு நீ படிக்க முடியாது. அல்லாஹ் சொல்றாங்க ஹபீரா பாகபத்த போறோம் ஆளுங்க கூட சொல்லலாம்னு சொல்லக்கூடாதா ஆளுங்கிட்ட போன சொல்லக்கூடாது தப்பு இல்லை அதுக்கு போறோம் தப்பு இல்லை போக வேண்டும். ஆனாலும் ஆலிமுக்கும் ஹபீருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருப்பதாக பெரியவங்க சொன்னாங்க. बाखबर जरा और है वो आलिम भी है बाखबर भी है इनमें विजिदान அதாவது ஒரு அனுபூதி அவர்கள்ட்ட அந்த தேதி அப்ளை பண்ணி அந்த ஞானம் இருக்கின்றது. அதனால அவர்கள் சொல்லும் போதுதான் அது தெரியாம இருக்கும். அது எப்படி சொல்லுங்க அவங்கள விளையாட்டுல அவங்களே சொல்லுவாங்க நீ பார்த்து பேசுறா அவசரப்பட்டு பேசாதே இடம்பொருள் பார்த்து பேசு மாட்டிக்காதே நம்ச வளர்க்காதே பேசி வெளிச்சம் போடாதே என்று சொல்லி ஏன் சொல்றாங்க கொஞ்சம் இருமும் வந்தவங்க மந்தா கிடைக்குது எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷம் என் பேர் ஆகிட்டு வந்திருக்கேன் அவங்களே குஷி எப்போ எதையும் திங்க மாட்டான் ஒன்னே திங்க மாட்டான் வீட்டுல அழுகுவா அப்பா திங்க மாட்டான். இன்னைக்கு எல்லாரும் அவன் பழக செய்யணும். இன்னைக்கு 3-4 ரொட்டி சாப்பிட்டான் நோம்பு வச்சு சாமான் பாதிமலை சாப்பிட்டேன் உள்ளுக்குள்ள குஷி எஜமான் எப்ப சொன்னாங்க நான் அத்தை சொல்லி காட்டினா என்னமோ சொல்லுவாங்க இங்க வந்தா பசிக்குது எல்லாம் சொல்றான். ஊர்ல போனா திரும்ப உள்ள இந்த புரோட்டோ பார்த்தா இங்க வந்தா 4, 5, 6, 7 இங்க வந்து எஜமான கஞ்சியெல்லாம் சாப்பிடுறோம் என்ன ஊர்ல முடியல. அதுதான் விஷயம் இங்க அதுதான் விஷயம். அது விளைஞ்சீங்களா இந்த ஒரு கிராமத்தை விளங்குங்க. நம்ம இங்க சாப்பிட வீட்டு சாப்பிட்டோமா அது மட்டும் நோம்பு தொடங்கப்படாம சாதிக்கும் அல்லாஹ் பட்ட பாடுகிட்ட பேச்சம்பழம் வந்தா கஞ்சி வரல கஞ்சி வந்தா பேச்சம்பழம் இல்ல பேச்சம்பழம் வந்தா உள்ள சாதியம் இல்லை அந்த மாதிரி
அது மாதிரி இருக்கா? எதனால அது நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இதுக்கு எஜமான் தரவைக்கு கணக்கு போட்டாங்க. அது இஷ்யூ பண்ண சொல்ல விரும்பல. கம்யூனிஸ்ட் வச்சு ஒரு கணக்கு போட்டாங்க. வேற யாரும் கணக்கு போட முடியாது. எல்லாம் வேற கணக்கு போட்டு பேங்க்ல கணக்கு போடுவாங்க. அது நடக்கல. எஜமான் காலி பண்றாங்க, கணத்தை தோன்றாங்க, ஊத்து வரட்டும் என் பிள்ளைகள் குடிக்க நினைக்கிறாங்க. அதனால எஜமான் என்ன சொல்றாங்க, இப்ப நீங்க அல்லாஹ் பத்தி பேசுறீங்க, ஓகே நான் பேசுறேன். நீ மாலுமத்தை பத்தி பேசிக்கிற, மௌஜூதை பத்தி பேசிக்கிற, எல்லாம் பிரிக்கிற. ஆனா போற இடத்துல சாமான போட மாட்டேங்கிறியப்பா. எப்படிங்க? எது எது எந்த கட்சி, எது எது எந்த காட்சி, அதெல்லாம் பிரிச்சுக்கிட்டு முறைப்படி யூஸ் பண்ணும்ல. குதிரைய லாயத்துல கட்டு, கோழிய குடாப்புல போடு. கோழி என்ன செய்யலாம், 25 பேர் சந்தையில போய் லாயத்துல கட்டலாம், குதிரைய குடாப்புல அழுத்தலாம். இப்ப அங்க கோழி சேர்த்து போறோம், 25 கிலோ கம்பி கட்டினா கோழி கழுத்து முடிஞ்சு சாகும் இல்லைங்களா? இங்க யார் சாவா? குதிரை சாவும். நம்ம அடிக்க மூச்சு போயிடும். எப்படி தள்ள முடியும்? இவன் கூட சவாரா போடுவான், சவாரி இருக்கும். குதிரை ஹார்ஸ் பவர்ல அது சின்ன குதிரை அழுத்தலாம், தலையா போவாங்க, அடிச்சா ஒரு அடி எப்படி இருக்கும். அதனால பார்த்து பரவழிச்சு பேசு, ஓப்பனா பேசுறாரு, தெரிஞ்சதெல்லாம் சொல்லாதே, பேசுறதெல்லாம் நம்பாதேம்மா. இன்ஸ்டியூட் ஒன்று இருக்கு, அங்க எழுதிருப்பான், பேச்சாளர் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்கும். தெரிஞ்சதெல்லாம் சொல்லாதே, அது மெசேஜ் எழுதிருப்பான் சாப்பிட்ற இடத்துல. அடுத்து கீழே சைனீஸ பார்த்து நீ சொன்னதெல்லாம் நம்பாதே. நல்லா செய்தி. சில பேரு தெரிஞ்சு செய்தி சொல்லாவிட்டா வெட்டிச்சு செத்துருவான். மாப்பிள்ள செய்தி தெரியுமா? ஆஹா நீ ஒரு செய்தி கேட்டேன், நல்லா எங்களை காப்பாற்றலாம். அந்த 2 சாங்லடா 1.5 சாங் டாப்டா, எல்லாம் ஃபாரின் சீன். அடுத்த ஒரு பாட்டை கெட்டு குடிச்சா டப்பா முடுறாங்க. யாரு பாக்குறேன் தாரி இருக்கு முதல்ல நல்லா காப்பாற்றணும். இன்ஷால்லா அந்த இடத்துல பிரச்சனை மன்னிச்சுவாங்க. ஏன்? லால்குடியில மகத்துவம் இருக்கு, லால்குடியில ஒரு மகத்துவம், அரபிக் காலேஜில் மகத்துவம் இருக்கு. அதனால இன்ஷால்லா அல்லா மன்னிச்சிருவான். சின்ன புள்ள நாம செய்யாத சேட்டையா லிஸ்ட் போயவா சட்டா கேட்டாங்க இல்ல, சட்டார முழு வல்லாமல் போயும் யாருமே வெறும் சட்டார் அல்ல, உங்களுடைய நம்முடைய ஒவ்வொரு குறைகளும் டீடைல் லிஸ்ட் நல்லா வச்சுட்டாங்க. இல்ல வச்சுட்டாங்க அலிமிக்கு இன்னைக்கு போடுறாங்களே, அலிமும் பிதாத்தி சுதூர், உள்ளங்களை பீஜா படப்பிடிச்சு வச்சுக்கலாம். குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு கிதாபா, ஒவ்வொன்றும் பதிவாக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவன் தான் சட்டமாக இருக்கின்றான். இதோட பேச முடியாது. சொல்லிடுவா எஜமானுடைய தகவலுக்கு அகலாத்து இல்ல, அல்லாஹ்வுடைய குணத்தை எடுத்துக்கிட்டாங்க, மறைச்சு வச்சுக்கிட்டாங்க. அதனால மாத்தி போடாதே, எல்லாம் தாலிம் பேசுற, ஆனா போகும்போது பழைய ஹெஜிமா போற முட்டா போயிட மாத்தாடா. சாக்ரட்டிஸ் கேள்விப்பட்டீங்களா? அபுல் ஹசன் எங்க அல்லாஹ் ஹஜ்ரத் அவர்கள், அந்த திருமூர்த்த நான் ரசிப்பேன், அவர்கள் எம்ஏ படிச்சுக்கிறாங்க. அப்புறம் சொன்ன மிஸ்கின் சின்னதா வந்துச்சு, மௌஜூதுன் அல்லாஹ், மக்சூதுன் அல்லாஹ், மைபன் அல்லாஹ், எம்ஏ 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 கொடுக்கலாம்ல. அப்படிப்பட்ட படிச்சிருப்பாரு நினைக்கிறான். சாக்ரட்டிஸ் ஒரு மாணவன் போறான். சாக்ரட்டிஸ் மாணவன் பிளாட்டோ. பிளாட்டோவை அரபில் அப்லாத்தூன் என்று சொல்வார்கள். அப்லாத் என்பார்கள். அவருடைய குழுவை சார்ந்தவர்கள் அப்லாத்தூன் என்று சொல்வார்கள். அவருடைய கொள்கை அப்லாத்தூனி என்று சொல்வார்கள். ஏன் அந்த காலத்தில் அவர்கள் பேசிய தமிழ் மக்களுக்கு பிடிக்கல. ஏன்? சாக்ரட்டிஸ் காலம் வந்து கிமு மூசாலை சமயத்துக்காக வருது. அவர்கள் நாங்கள் சிலையை வணங்க மாட்டோம் என்று சத்தியாகிரகம் பண்ணிடலாம். முதல் ஹிஸ்டரியில, மாடர்ன் ஹிஸ்டரியில முதல் அவன் தான் சொன்னான். யாரு? சாக்ரட்டிஸ் சொன்னான். நாம் சிலையை வணங்க மாட்டோம், நெருப்பை வணங்க முடியாது. கிரீஸ் நகரில் ஏற்ற மக்கள் மத்தியில் செய்தி சொல்றேன். அவங்க ஒரு பொருளை எடுத்துக்கொண்டா தோட்டி என்று சொல்லுவாங்க. அந்த யுனானி சொல்றதுல யுனானி நம்ம பேசுறது கிடையாது, யாரும் நம்பாதீங்க. யுனானி என்பது கிரீஸ் நாடு சொல்வது. தௌராத்து மூசா அபரானி இந்தி ஜபூர் தாவூது யுனானி. யுனானி சொன்னா கிரேக்க மொழின்னு அர்த்தம். யுனானி நாட்டு தான் அந்த ஜபூர் இறங்குது. யுனானி அந்த மெடிசன் மத்திய கடலுக்கு மேற்கால வடக்கால உள்ள இடம். இந்த பக்கம் அலெக்சாண்ட்ரியா. அந்த யூனான் நாட்டுல ஒரு சாமான், அவர் வந்து ஒரு பிலாசபர், ஒரு தத்துவவாதி, அது மிஸ்டிக் பிலாசபர், இறைஞானத்தான் பேசினார். ஒரு பொருள் எடுத்துக்கொள்வார், தோட்டி தோட்டி, என்ன இது என்ன இது, ஆப்பிளா ஆப்பிள் இல்லை, வேற ஒன்று இருக்க வேண்டும் இல்லை என்று சொல்லுவான். வேற ஒன்று இருக்க வேண்டும். பேஷன் ஃப்ரூட் கையில் எடுத்துக்குவான். பேஷன் ஃப்ரூட் ஒன்று இருக்கு, நான் சாப்பிட்டுருக்கேன். ரவுண்டா வளம் இருக்கு, சாப்பிட்டு இருக்கான். உள்ள அவருக்கு ஜூஸ் வரும். சாயந்தரம் சின்ன பிள்ளை சாப்பிட்டு மறந்து பார்க்கல. உள்ள மஞ்சளா கொஞ்சம் விதை இருக்கும், வாயில வச்சு ஜூஸ் ஜம்முன்னு
அப்படி நிற்கும். அது ஒரு சுகர் தட்டி விட்டீங்க அடிச்சு நம்ம உள்ள உட்காந்து. அது காதல் படம். பேஷன் தான் PASSION பேஷன். காதல் படம் சொல்லுவாங்க. எடுத்துக்கிட்டு சாக்ரட்டிஸ் பேஷன் ஃப்ரூட் இது ஒரு காதல் இருக்கதான் அப்படி யாரும் கவனித்து கவனித்தாங்கன்னு சொல்லுவாங்க. கவனிச்சு ஆச்சரியப்படுவாங்க. அப்ப கேட்பான் என்ன சாப்பிட்டு நீங்க என்ன எதுக்கத்தான் சோட்டி சோட்டிங்கிறீங்க, இது என்ன இது என்ன இது என்ன இது அது பதில் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. பதில் சொல்ல என்ன கேட்கறீங்க பதில் சொல்லுங்க. எனக்கு தெரியாது. அப்ப ஏன் அப்படி சொன்னீங்க? ஏதாச்சும் நீ சொல்லிதான் அவனு எனக்கு ஒண்ணு நன்றாக தெரியும். அது என்ன என்று சொன்னால் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பது நன்றாக தெரியும் என்று சொல்லுவான். யோகி புத்தகம் கிரீட்டாட்டி தலைக்காக புரட்டியவன், சிலைகளை உடைத்தெரித்தவன். புக்க படிச்சு பாருங்க. அடுத்து அடுத்து நீங்க என்ன உபசரிச்சு உங்களுக்கு மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் பணத்தாட்கள் யாரு அரிஸ்டாட்டில் யாரு பெரிய பெரிய கோடி அரிஸ்டோக்ராட்டிக் லைஃப் அதோட பேரை வந்தது. அரிஸ்டோக்ராட்டிக் சொன்னா மிகப்பெரிய பணக்கார அர்த்தம். அந்த லைஃபே அரிஸ்டாட்டிலே தான் வந்துச்சு. அவருடைய மாணவனுடைய மாணவன் அரிஸ்டாட்டுடைய மாணவன் அலெக்சாண்டர். எது செய்தி சொல்றேன்? அப்ப கேட்பாங்களாம் பெரிய பெரிய பணக்காரர் கூடி உட்கார்ந்து கிடக்கும். எங்களுக்கு கவர்ந்து இருக்கின்றது உங்க செய்தி அறிவுபூர்வமா இருக்கின்றது. எனவே நீங்கள் என்ன செய்ய சொல்லுங்கள் அமல் நான் என்ன செய்யட்டும் அது உங்களுக்கு செஞ்சு தெரிஞ்ச அமலை சொல்லுங்கள். சொல்றான் மோதி சீதான் நீ உன்னை தேடிக்கொண்டே என்று சொல்றான். என்ன நோதி சீதான் அவர்களும் அவர்களை தேடிக்கொள்ளுங்கள். நம்ம தேவையான கட்ட வந்து போச்சு. இப்ப நம்ம மண் கேள்வி கேட்டிருக்கோம். அந்த சாக்ரட்டிஸ்ல போய் ஒரு மானம் கேட்கலாம். அதுக்குதான் இந்த செய்தி வந்துச்சு. இடையே எஜமானுடைய தஜலியை கொண்டு எல்லாமே எஜமான ஹக்குடைய தஜலிங்க அவ்வளவுதான் செய்தி. என் தலை போட்டா எனக்கு அடி விடுவாங்க விஷயம். அந்த டைம்ல கேட்கறாங்க. ஒரு பையன் கேட்கறான் எவ்வளவு ஞானங்கள் வச்சுக்கிறீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க எனக்கு சொல்லக்கூடாதா? கத்தியை தீட்டாதி புத்தியை சொல்லி வந்தாகலாம். அப்ப கேட்கறான் கத்தியை வந்து கருவில தீட்டோம் புத்தியை தீட்டு தலையாளி செஞ்சுக்கிறது கேட்டான். ஒருத்தர் கேட்டான் கத்தியை நான் கருவில தீட்டுவேன் புத்தியை தீட்டுன்னு சொல்லி சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க என என் தலையை நான் பாயங்களில் தேய்க்கமா என்று கேட்ட உடனே அப்படி இல்ல நேர பொருள் எடுக்காதே நீ என்ன செய்யணும்? அங்க உட்கார்ந்து பெரியவர் அங்க போ. அங்க போய் அங்க ஒரு ஊடு உட்கார்ந்து ஒரு வீடு தனி வீடு ஒன்று தெரியுது. அவர் வீட்டுல உட்காந்து எட்டி உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட போய் அந்த வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் அனுப்பிக்க அப்புறமா சொல்லி தரேன். போனான் தெரிஞ்சினான் அவருக்கு மரியாதை செய்தான். பெரியவர்களே எனக்கு சாக்ரட்டிஸ் சொல்கிறார் அந்த வீட்டுக்கு எவ்வளவு நேரம் போகணும் கேட்கிறார். திரும்பி பார்க்கிறார் பேசுற ஒரு நூலை சிக்கத்து உட்கார்ந்துருக்கிறார். அவர் சிந்தனை திருக்கண்ண கொள்ள வரா சொல்லக்கூடாது. அதெல்லாம் திருக்கு பயணிச்சுக்கிட்டு இங்கிருந்து காட்டுக்காரா ஏற்கனவே அந்த 10 நிமிஷமா தான் அடிச்சு நம்பிதான் இருந்தோம். அனுப்பிச்சாலும் போது இது அதை விட நிமிஷம் இருக்க சொன்ன உடனே திரும்பிட்டான். திரும்பி ஒரு 5 நிமிஷம் நடக்கிறான். நடந்த உடனே திருப்பி போன உடனே இல்லையா கேட்ட ஆன்சர் ராமப்ப அந்த வீட்டுக்கு போக 10 நிமிஷம். இதை முதல் சொல்லி தொலைக்க கூடாதா? இவ்வளவு நேரமா சோதனை இருக்கு. ஆனா முட்டா பையில நீ எவ்வளவு வேகமா நடக்கிறாய் சேப்ப கழிக்க மாறிய இந்த ஸ்பீடுக்கு 10 நிமிஷம் ஆகும். மெதுவா 1/2 மணி நேரம் ஆகும். இன்னும் வேகமா 5 நிமிஷம் போடுங்க. அதனால அந்த ஸ்பீட்ல கொடுக்க முடியாது உங்க தாலி. எனக்கு சாக்ரட்டிஸ் எந்த காலத்தாக இருந்தாலும் இந்த சாக்ரட்டிஸ் யாரு? நவீன சாக்ரட்டிஸ். இந்த எந்த சாக்ரட்டிஸ் இது? ஹைடெக் சாக்ரட்டிஸ். போய் தாலி 10 வருஷம் வேகமா வரும். எப்படிங்களா ஹோலோகிராம் வரும். இது ஹோலோகிராம் முடியாது. 2 டைமென்ஷன் தான். 3 டைமென்ஷன் வரப்போது திரையில்லாமல் படம் தெரியுமா பிடிக்க முடியாது. ஒரு காலம் வரப்போது இன்ஷால்லா இது எஜமானுக்கு வாழ்வு அதான் அதிகமா கொடுப்பான். இந்த 2 டைமென்ஷனல் ஸ்கிரீன் ஓடிவிடும். வெறும் ஸ்பேஸ்ல காட்ட முடியாது. தொட்டா பிடிக்க முடியாது. அது அல்ல நம்ம ஸ்பேஸ்ல காட்டுறோம். தொட்டா பிடிக்க முடியுது. அந்த சக்தியை கற்றுக் கொடுப்பாங்க. இது ஏன் தவறு? நம்மள சக்தி ஏங்க தவறு? கண்ணை கவர்கின்றது, காதை கவர்ந்து விட்டது. உண்மை போலவே தெரிகிறது. ரெண்டுதான் வந்துச்சு. நெட்டி பாருங்க. சாரிக்கு பழத்தை காட்டு நெட்டி பார்த்தா இனிக்குமா? பூ பார்த்தா மூந்து பார்த்தா அசை அடிக்குமா? தொட்டு பார்த்தா பழப்பம் புறமாந்து இருக்குமா? இல்ல 2 ஹவர் சீஸ்ட். ஒரு கண்ணை கவர்ந்த போது அசந்து போனால் சவுண்ட் அந்த படம் இருந்துச்சு. அப்படி சொல்லுவாங்க. நான் பார்த்தது இல்லை. 2வது அது உங்களுடைய சத்தத்தை காதை கவர்ந்த உடனே நெசமாவே தெரியுது. அப்படியே ரசிக்க அதான் பெரிய டிவி தான் உட்கார்ந்து அங்கேயே தோணும். அந்த மாதிரி இருக்கு. அதை வச்சு காப்பாற்றணும். அன்புகளை யோசனை செய்யுங்க. டிவியிலும் நீங்க முறைப்பட பார்த்தா தப்பு இல்லை. நியூஸ் கேட்டுக்கோ. நியூஸ் தான் கேட்கலாம். நியூஸ்
நிகழ்ச்சிக்கு இடையில ஒரு விளம்பரம் வந்து பிறந்தா அவ்வளவு போட்டேன். நான் ஒரு அம்மா கேட்டேன், ஏமா இவ்வளவு பாட்டு பாடுங்க மூட்ல உங்களை மட்டும் பாடலாமா? நான் இப்ப கேட்டேன், நான் நியூஸ் கேட்டேன். நியூஸ்ல விளம்பரம் காட்ட பாருங்க, அதுல ரெண்டு சும்மா படிக்கலாம். அதுக்கு நான் என்கிட்ட ரிமோட் இல்ல, அதுக்கு நான் சமைச்சு அழைச்சு சமைச்சு விட்டு போயிடும். இந்த பாட்டு கேட்ட உடனே பாடி கேட்டு பாட்டு கேட்கறாங்க, அது வச்சுக்கிட்டு ரேடியோவை நடந்ததே இல்லையா? நியூஸ் கேட்க விடாம இதை காட்டாமட்டா நியூஸ் பார்க்க மாட்டான் போறது பையன். நீ எடை பேச்சா சொல்ல அந்த தோழர்களே, என்ன வளர்ந்துருக்கீங்க, என்ன சொல்ல வந்தப்போ ஒரு இடம் வந்து விட்டு போச்சுக்கல, வந்துட்டா. இப்ப நான் சொல்ற ரெண்டு அம்சங்களை உங்களை கவரும் போது, கண்ணையும் காதையும் கவரும் போது உண்மை போல தெரிகிறது. அல்லாஹ் தஆலா கண்ணையும் கவர வச்சான், காதையை கவர வச்சான், மூக்க கவர வச்சான், வாயை கவர வச்சான், தச்சை கவர வச்சான். ஆனா உன்னை போல தெரியுது ஏமாறதே, அது ஏமாறுது. ரெண்டு ஏமாறுறாங்க. சின்ன பிள்ளை ஒரு ஆளை கட்டால கொடுத்தா போன் கத்துது. ஏன் கத்துது? அந்த காலத்து ஆரம்பத்தில் சின்ன படம் வரும்போது பெண்கள் அழுவா இருக்கலாம், குதிக்காம குறைஞ்சிப்பாட்டு, அது பொய்யிட்டு வளர்ந்து பல காலம் ஆச்சு. இன்னைக்கு சின்ன பிள்ளை குத்தா போகிறது. ரெண்டு அம்சங்களை கலந்தால் சிறு பிள்ளை 5 அம்சங்களை எல்லாம் கலந்து விட்ட நாம் திரிகிறோம், நாம் அழுகிறோம், சிரிக்கிறோம், என்ன செய்யறோம்? அது உண்மை அல்ல. நட்சத்திரம் என் உருவம் திருச்சுன்னா ஒரு சுத்து விளையாட்டு. நான் ஆச்சரியமாக பார்த்தாட்டேன், உன்னை பார்த்து ஆச்சரியப்படுறேன். நீ ஆச்சரியமாக இருக்க சமயத்துல அதே சமயத்துல ஏதோ செயலாக்க மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் புடிக்க போய் தட்ட ஒரு பார்த்து ஆச்சரியமா இருக்க, என்னடா இல்லை வா அன்புள்ள தோழர்களே, யோசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். நம்ம சுழுக்கை எல்லாத்தையும் செய்ய முடியல. சுழுக்கு எல்லாம் நல்லா பேசிருக்கோம். ஆனா சுழுக்கு அவங்களுக்கு சுழுக்கு என்றால் சரக்க காலி சுழுக்கு என்று சொன்னா அதை மொத்தத்தில் சொல்லுவாங்க. அதாவது அதாவது நடத்தல் வெர்பல் நவுன். அப்ப அது நடத்தல் நடந்துகிட்டே இருக்கணும். கடப்பம் புள்ளுமோ கிடையாது. ஒரு இல்மு கடிச்ச போது அதை போட்டு சுத்திக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது தறிக்காக இருப்பாரு, தறிக்கு சொல்றது அது பாதை பாதத்துக்கு இருக்கணும். நீங்க பாலத்துக்கு போறீங்க, பெஞ்சுக்காரு உங்களுக்கு ஒரு காட்டணும் செடி, ஒரு கல்லு செடி, ஒரு வழக்கான செடி, எல்லா செடியும் நான் போக முடியுமாக்காரு? அதுல போய் 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 நல்லா அப்படியே பாவம் விளையாட இருக்கணும். அப்பதான் போகணும். அவங்க போறாங்க செடி முளைச்சா வெட்டி தான் காலம் பூத்தி போட்டேன். அந்த தோழர்கள் அதனால சுழுக்கு செய்ய வேண்டும், சரிசாமல் இருக்க வேண்டும் தான் நடந்துகிட்டே இருக்கிறேன். இல்லாவிட்ட குடும்பம் விடும் குழுங்களையும் கலம்பலமுறைங்க சொன்னாங்க. அந்த ஆகணும் வளம் ஏற்று செய்யும் குழுமின் உலகம் அன்பும் ததுவும் ஈமானில் அநியாயம் கலக்கப்படக்கூடாது, நேர்வழியில கலை செய்கள் குறையக்கூடாது, அநியாயம் கலக்கப்படக்கூடாது, நல்ல கலையில் சாக்கள் கூறக்கூடாது. உண்டு விடுறது ஏனது? நாம சுழுக்கு செய்யும் போது அந்த அந்த முதல்ல என்ன பண்ணுங்க, சொல்றோம் நம்ம சுமத்துக்கு சொல்றாங்க. அது சொன்னாங்க அன்னைக்கு அழகாக அது ஆதிஜனா ஆண்மிக இந்தா சொன்னாங்க. நம்ம சொந்த சிபத்தாங்க. முதல் சிபத்து சொந்த சிபத்து ஓகே. அல்லாஹ் சிபத்து நம்ம அல்லாஹ் முற்றிலும் முரண்பாடு. அப்ப நமக்கு அந்த சிபத்து கிடையாது. அது அதனே இல்லாம இருக்கு. அது மாதிரி அது மையத் என்பது நவுன். அதுக்கு வந்து சிபத் என்ன? அச்சத்து, மௌத்து, ஜஹலு, இர்திரார், இஜின், சும்பத், குப்பத், உம்யத். அப்படியே படம் போடுங்க, அப்படியே படம் போட்டு காட்டுங்க. விஷயம் எப்படி போடுங்க, எது இருக்குமா? அப்புறம் படம் போடுவதற்கு தோட்டம் அல்வான அஷ்கால் அவ்வளவுதான். எங்கேயும் போட்டு காட்ட முடியுமா? தோற்றமா போடக்கூடாது. நீங்க தனியா போட்டு காட்ட முடியாது. அதுல அப்படி சிப்பத்தை தகவல் ஆவதனால் நாம் இருப்பது போல தெரிகிறது சொன்னா என்ஜாய் பண்ண